என்சிஇஆர்டி நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் 1961 காங்கிரஸ் பீரியடால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மாணவ மாணவியருக்கும் தன்னுடைய அடிப்படை கல்வியிலிருந்து கல்லூரி கல்வியிலிருந்து பல்கலைக்கழக கல்வி வரைக்கும் பாட புத்தகங்கள் எப்படி கல்வி இருக்க வேண்டும் என்பதை வரையறுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்சிஇஆர்டி. இது கடந்த 11 ஆண்டுகளாக மோடி சர்க்கார் பிஜேபி மத்திய அரசு ஒன்றிய அரசை அமர்ந்த பிறகு நிறைய பிரச்சனைகள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய சிலபஸ் மாற்றி அமைக்கப்படுகிறது. காந்தியை சுட்டு கொண்டது ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் உள்ள கோட்சே என்பதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முகலாய மன்னர்களுடைய ஆட்சி முறை, அவர்கள் எப்படி இந்தியாவை உருவாக்கினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. அவுரங்கசீப் போன்றவர்கள் எல்லாம் நேர்மையாக ஆட்சி புரிந்ததை திருத்தி எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலித், இஸ்லாமியர், கிறிஸ்தவருடைய அந்த இந்தியாவுக்கு செய்த தியாகங்களெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அறிவியலுக்கு புறம்பான, பகுத்தறிவுக்கு புறம்பான புஷ்பக விமானம்லாம் வருது அப்படின்ட்டு அறிவுக்கு புறம்பான விஷயங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய உண்மை வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன அது என்சிஆர்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாஜக அரசு அந்த என்சிஆர்டியில் உள்ளே போய் என்னென்ன வரலாற்று திருப்புகளாக பண்ணியிருக்கிறாங்க? கல்வி தானங்க பெரிய போய் ஆயுதம். இந்தியாவை உருவாக்கக்கூடிய நாளைய சிற்பிகளாக இன்றைய மாணவர் தானே வரப்போகிறாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு தெளிவான கல்வியை வழங்க வேணாமா என்ற நோக்கில் முழுமையான தகவலோடு என்சிஆர்டி சம்பந்தமான காணொளி, அதோடைய லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கீழே பாருங்கள், முழுமையாக கேளுங்கள்.